Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனலில் plain பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் தக்காளியில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாக போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 மணி நேரம் ஊறின அரிசி சேர்த்துக்கலாம். இந்த பிளைன் பிரியாணி ரெசிபி குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பிளைன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட வேக வச்ச முட்டை, புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.